வணக்கம். உலக சோசலிச வலைத்தளம் UAWவின் காட்டி கொடுப்புகளும் மிச்சிகனில் வலதுசாரி ஆயுத குழுக்களின் எழுச்சியும். ஜெரி ஒயிட், 14 அக்டோபர் 2020. மிச்சிகன் ஆளுநரை கடத்தி கொலை செய்யவும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னதாக உள்நாட்டு போரை தூண்டவும் சதி செய்ததற்காக 13 பேர் கைது செய்யப்பட்ட ஒரு வாரத்திற்குள் இந்த விவகாரம் பெரும்பாலும் செய்தி ஊடகங்கள் மற்றும் ஜனநாயக கட்சியால் மூடி மறைக்கப்பட்டுவிட்டது. கீழே இருந்து ஒரு சமூக இயக்கத்தை தூண்டும் எதையும் கண்டு பயந்து போன ஜனநாயக கட்சியினர் சதித்திட்டத்தின் பரந்த முக்கியத்துவத்தையும் தேர்தல்களுக்கு முன்னதாக பாசிச வன்முறையை தூண்டுவதற்கான ட்ரம்ப் நிர்வாகத்தின் அரசியல் மூலோபாயத்துடனான அதற்குள்ள தொடர்பையும் மறைக்கின்றனர். அமெரிக்க அரசியலமைப்பை அகற்றுவதற்கும் ஜனாதிபதி சர்வாதிகாரத்தை திணிப்பதற்கும் ட்ரம்பின் முயற்சிகளின் முக்கிய இலக்குகளாக இருக்கும் தொழிலாளர்களை அணிதிரட்டுவதை விட்டுவிட்டாலும் எச்சரிக்கை கூட செய்யாத AFL-CIO தொழிலாளர் கூட்டமைப்பு மற்றும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் இதற்கு உதவுகின்றன. டீம்ஸ்டர்ஸ், அமெரிக்க ஆசிரியர் கூட்டமைப்பு, தேசிய கல்விச் சங்கம் மற்றும் பெரும்பான்மையான தொழிற்சங்கங்கள் மிச்சிகன் ஆட்சி கவிழ்ப்பு சதி குறித்து அமைதியாக இருந்துள்ளன. AFL-CIO மற்றும் யுனைடெட் ஆட்டோ தொழிலாளர்கள் UAW ஆகியவை மேலெழுந்த வாரியான செய்திகளை வெளியிட்டுள்ளன. ஜனநாயக கட்சியினரின் நிலைப்பாட்டை எதிரொலிக்கும் வகையில் AFL-CIO தலைவர் ரிச்சர்ட் ட்ரூம்கா நம்பிக்கை மற்றும் ஒற்றுமைக்காக வாக்களிப்பதன் மூலமும் வெள்ளை மாளிகைக்கு பைடனை தேர்ந்தெடுப்பதன் மூலமும் மற்றும் வெறுப்பாளர்களை முக்கியத்துவமற்றவர்களாக்குவதன் மூலமும் நிலைக்கு தீவிர வலதுசாரிகளின் அச்சுறுத்தலை எதிர்கொள்ள முடியும் என்றும் அறிவித்தார். UAW தலைவர் டோரி கேம்பிள் ஒரு குறுகிய அறிக்கையை வெளியிட்டார். அதில் மிச்சிகனில் அரசாங்கத்தை ஸ்திரமின்மைக்கு உட்படுத்துவதற்கும் நம் நாட்டில் தீவிரவாத உள்நாட்டுப் போரை தூண்டுவதற்கும் ஒரு உண்மையான சதி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தொழிலாளர்கள் இதற்கு என்ன செய்யலாம் என்று அவர் முன்மொழியவில்லை. மேலும் எங்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றியதற்காக FBI மற்றும் நீல நிற உடையில் உள்ள எங்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நன்றி தெரிவிப்பதில் தனது கருத்தை பெரும்பாலும் மையப்படுத்தினார். வரலாற்று ரீதியாக தீவிர வலதுசாரிகளின் செல்வாக்கிற்கு எதிரான போராட்டம் எப்போதுமே தொழிலாளர்களை பாசிச வாய்வீச்சாளர்களுக்கும் அவர்களின் பெருவணிக நிதியங்களுக்கும் எதிராக ஒரு வர்க்கமாக ஒன்றிணைக்கும் தொழிலாளர் இயக்கத்தின் போராட்டத்தை மையமாக கொண்டுள்ளது. அவர்கள் தொழிலாளர்களை தங்களது யூத விரோதத்தையும் இனவெறியையும் மற்றும் தேசியவாதத்தையும் கிளர்ச்சியூட்டுவதன் மூலம் பலவீனப்படுத்தவும் பிளவுபடுத்தவும் முயற்சிக்கின்றனர். UAW மற்றும் பிற தொழில்துறை தொழிற்சங்கங்களும் 1930களில் சோசலிச எண்ணம் கொண்ட தொழிலாளர்களின் வர்க்க நனவை வளர்ப்பதற்கும் KKK மிச்சிகனில் உள்ள ஃபாதர் கோக்லின் மற்றும் நாஜி ஆதரவாளர் ஹென்றி ஃபோர்ட் ஆகியோரால் முன்னெடுக்கப்பட்ட பாசிச விஷத்திற்கு எதிராக அரசியல் ரீதியாக தொழிலாளர்களுக்கு தடுப்பூசி போடுவதற்குமான போராட்டங்கள் ஊடாக நிறுவப்பட்டன. ஆனால் அமெரிக்காவில் தொழிலாளர் இயக்கத்தில் எஞ்சியிருப்பது வெகு காலத்திற்கு முன்பே இறந்தது. UAW குறிப்பாக ஒரு கூட்டுழைப்புவாத அமைப்பு என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. அதன் நிர்வாகிகள் பலரும் நிறுவனங்களில் இருந்து இலஞ்சம் வாங்கியதற்காகவும் தொழிலாளர்களின் நிலுவைப் பணத்தை திருடியதற்காகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர். தொழிற்சங்கங்களை ஜனநாயக கட்சிக்கும்
ஜனநாயக கட்சியினர் மூலமாக முதலாளித்துவ அமைப்புக்கும் அரசியல் ரீதியாக அடிபணியச் செய்வதே முடிவின் தொடக்கமாகும். UAW தலைவர் வால்டர் ரூதர் தலைமையிலான 1940கள் மற்றும் 1950களின் பிற்பகுதியில் ஏற்பட்ட கம்யூனிச எதிர்ப்பு களையெடுப்புகள் மற்றும் 1955ஆம் ஆண்டில் AFL மற்றும் CIO இணைப்பின் மையத்தில் இருந்த அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை தழுவுதல் ஆகியவை இதில் அடங்கும். 1980களில் அமெரிக்க ஆளும் வர்க்கம் அதன் மேலாதிக்க உலக நிலையை இழந்ததற்கு விடையிறுக்கும் வகையில் வர்க்கப்போரின் கொள்கைக்கு மாறியதால் UAW மற்றும் பிற தொழிற்சங்கங்கள் தொழிற்சங்க நிர்வாக கூட்டுழைப்பு வாதம் பற்றிய கூட்டுறவுவாத கண்ணோட்டத்தை ஏற்றுக்கொண்டு வேலை நிறுத்தங்களை தோற்கடித்தல், ஊதியத்தை வெட்டுதல் மற்றும் தொழிற்சாலைகளின் பணி நிறுத்தம் மற்றும் பாரிய வேலை இழப்புகள் ஆகியவற்றில் ஒத்துழைத்தன. இது அமெரிக்க பொருட்களை வாங்கு என்ற பேரினவாதத்தின் ஊக்குவிப்பு மற்றும் ஜப்பான் மற்றும் பிற நாடுகளில் உள்ள தொழிலாளர்களை அமெரிக்க வேலைகளை தேடியதற்காக இனவெறி ரீதியாக பலிக்கடாவாக்குவதோடு கைகோர்த்தது. மெக்சிகன் ஆட்சி கவிழ்ப்பு சதியில் சம்பந்தப்பட்டது பாசிச பிரிவுகளுக்கான மன்னிப்பு வழங்கல் அல்ல, மாறாக அந்த மாநிலத்திலும் அமெரிக்காவின் பிற தொழில்துறை மையங்களிலும் ஏற்பட்ட பொருளாதார பேரழிவு தொழிற்சங்கங்களால் மேற்பார்வையிடப்பட்டமையானது தீவிர வலதுசாரிகளுக்கு ஆட்சேர்ப்பிற்கும் ஆதரவை பெற்றுக் கொள்வதற்குமான நிலைமைகளை உருவாக்கியுள்ளது. 13 சதி திட்டக்காரர்களின் சுய விவரங்கள் அவர்களில் பலர் சிறிய நகரங்கள் மற்றும் புறநகர் பகுதிகளில் பொருளாதார ரீதியாக பேரழிவிற்குள்ளான நகரங்களுக்கு வெளியே வாழ்ந்த சிறு தொழிலதிபர்கள், முன்னாள் படையினர்கள் அல்லது குறைந்த ஊதியம் பெறும் ஊழியர்கள் என்பதை வெளிப்படுத்துகின்றன. வேலைவாய்ப்பு மற்றும் வருமான இழப்பு மற்றும் செலுத்தப்படாத வரி செலுத்த வேண்டிய அழுத்தம் உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க பொருளாதார மற்றும் சமூக துயரங்களை அதில் பெரும்பாலானோர் எதிர்கொண்டனர். டெட்ராய்ட், ஃப்ளின்ட், போண்டியாக், கிராண்ட் ராபிட்ஸ் மற்றும் பிற பகுதிகளில் UAW-வின் கூட்டுடன் மேற்கொள்ளப்பட்ட நூற்றுக்கணக்கான தொழிற்சாலைகள் மூடப்பட்டதுடன் 1990களில் மிச்சிகனில் ஆயுதக் குழுக்களின் இயக்கம் தொடங்கப்பட்டது. தொழிலாளர் புள்ளிவிவர பணியகத்தின்படி 1999 மற்றும் 2009க்கு இடையில் மிச்சிகனில் மேலும் 4,60,000 உற்பத்தி வேலைகள் அளிக்கப்பட்டன. இன்று ஒரு மிச்சிகன் தொழிற்சாலை தொழிலாளியின் சராசரி ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு $16.03 ஆகும். இது 1972இல் ஒரு தொழிலாளி உழைத்த பணவீக்கத்திற்கு ஈடு செய்யப்பட்ட டாலர்களில் ஒரு மணி நேரத்திற்கு $24 விட 1/3 பங்கு குறைவாக உள்ளது. கடந்த ஆண்டு மிச்சிகன் வருமானங்கள் ஏறக்குறைய 12 ஆண்டுகளுக்கு பிறகு பெரிய மந்த நிலைக்கு முந்தைய நிலைகளில் முதலிடத்தில் இருந்தன. தொற்று நோய் அவற்றை மீண்டும் வீழ்த்தின. வாராந்திர அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியகத்தின்படி அடுத்த 2 மாதங்களில் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படுதல் அல்லது ஏலத்திற்கு விடப்படுவது மிகவும் சாத்தியம் அல்லது ஓரளவு சாத்தியம் என்று மாநில குடியிருப்பாளர்களில் கிட்டத்தட்ட 26% பேர் தெரிவித்தனர். மிச்சிகன், பென்சில்வேனியா மற்றும் பிற கடுமையாக பாதிக்கப்பட்ட தொழில்துறை மாநிலங்களில் உள்ள ஆயுதக் குழுக்களின் நடவடிக்கைகள் 19 குழந்தைகள் உட்பட 168 பேர் கொல்லப்பட்ட ஏப்ரல் 1995 ஒக்லஹோமா நகரத்தில் ஆல்ஃபிரட் பி. மூராவினால்
மத்திய கட்டிடம் குண்டு வைக்கப்பட்டதற்கு பின்னர் அதிகரித்துள்ளது. குண்டு வெடிப்புக்கு முன்னர் பொருளாதார ரீதியாக மந்தமான மேற்கு நியூயோர்க்கில் நீண்டகால UAW உறுப்பினரின் மகனாக இருந்த திமோதி மெக்வீ ஆளுநர் கிரெட்சன் விட்மரை கொல்ல திட்டமிட்ட வோல்வெரின் வாட்ச்மேன் அமைப்பின் முன்னோடிகளில் ஒன்றான மிச்சிகன் மிலிஷியாவின் ஆரம்ப கூட்டங்களில் கலந்து கொண்டார். எவ்வாறாயினும் 2008-2009 வால் ஸ்ட்ரீட் பிணையெடுப்புக்கு பின்னர் தொழிலாளர்களின் வேலைகள் மற்றும் வாழ்க்கை தரங்களை தொடர்ந்து அளிப்பதை மேற்பார்வையிட்ட ஒபாமா நிர்வாகத்தின் 8 ஆண்டுகளின் கீழ் ஏற்பட்ட பொருளாதார பேரழிவால் ஆயுதக் குழுக்களுக்கு புதிய வாழ்க்கை வழங்கப்பட்டது. 2016 ஆண்டில் மிச்சிகன், பென்சில்வேனியா மற்றும் விஸ்கான்சினில் ட்ரம்பின் வெற்றி, ஹிலாரி கிளின்டனின் பிரச்சாரமும் ஜனநாயக கட்சியின் பிற ஆதரவாளர்களும் கூறியது போல வெள்ளை தொழிலாளர்களின் இனவெறியின் விளைவாக இல்லை. அதற்கு பதிலாக இது ஒபாமாவிற்கு வாக்களித்த பலர் உட்பட தொழிலாள வர்க்க வாக்காளர்களில் ஒரு பகுதியினர் ட்ரம்பிற்கு அல்லது மூன்றாம் தரப்பினருக்கு திருப்பப்பட்டது. அல்லது வாக்களிப்பில் கலந்து கொள்ளாதமை தொழிலாள வர்க்கத்தை அவமதிப்பதில் எந்த இரகசியத்தையும் வைத்திராத கிளின்டனின் தோல்விக்கு வழிவகுத்தது. பைடன் வெள்ளை மாளிகையில் நுழைந்தால் பாசிச வன்முறையின் ஆபத்து அதிசயமாக மறைந்துவிடும் என்று AFL-CIO தலைவர் ரூம்காவின் கூற்றுக்கள் பொய்யானவை. மாறாக பைடன் தேர்தலில் வெற்றி பெற்று ஜனநாயக கட்சியினர் நம்புகிறபடி இராணுவத்தின் சில பிரிவுகளால் பதவியில் அமர்த்தப்பட்டால் அவர் $4 டிரில்லியன் கேர் ஆக்ட் பிணையெடுப்பு மற்றும் மிகவும் ஆக்ரோஷமான இராணுவவாதத்திற்கு பணம் செலுத்த இரக்கமற்ற சிக்கன நடவடிக்கைக்கு உறுதியளிப்பார். இது பாசிஸ்டுகளின் வளர்ச்சியை மட்டுமே தூண்டும். தங்கள் பெருநிறுவன மற்றும் தேசியவாத கொள்கைகள் மற்றும் தொழிலாள வர்க்கத்தை ஜனநாயக கட்சிக்கு அடிபணியச் செய்வதன் மூலம் தீவிர வலதுசாரிகளின் எழுச்சிக்கான நிலைமைகளை உருவாக்கிய பின்னர் தொழிற்சங்கங்கள் தொற்று நோய்க்கு பதிலளிக்கும் வகையில் ஆளும் உயரடுக்கின் படுகொலை கொள்கைக்கு எதிராக தொழிலாளர்களை அணிதிரட்ட எதுவும் செய்யவில்லை. தொற்று நோயின் முதல் உச்சத்தின் போது மார்ச் மாதத்தில் வாகன தொழிலாளர்கள் வெளிநடப்பு செய்வது உட்பட வெடித்த தொழிலாளர்களின் போராட்டங்கள் இந்த தொழிலாள வர்க்கத்திற்கு எதிரான அமைப்புகளுக்கு எதிராகவும் மற்றும் சுயாதீனமாகவுமே ஒழுங்கமைக்கப்பட்டன. மிச்சிகன் சதித்திட்டத்தின் பின்னால் உள்ள பாசிச குழுக்களுக்கு இன்னும் வெகுஜன ஆதரவு இல்லை. எவ்வாறாயினும் தொற்று நோயால் ஏற்படும் பொருளாதார அழிவுகளான பாரிய வேலையின்மை, வெளியேற்றங்கள், சிறு வணிகத்தின் திவால்நிலை மற்றும் மூடல் மற்றும் சேமிப்புகளை அழித்தல் போன்றவை நடுத்தர வர்க்கத்தின் பரந்த பிரிவுகளை அதன் பின்னால் அணிதிரட்டுவதன் மூலம் தொழிலாள வர்க்கத்தின் இயக்கத்தினால் எதிர்க்கப்படாவிட்டால் அது தீவிர வலதுசாரிகளின் வளர்ச்சியை தூண்டக்கூடும். தொழிற்சங்கங்கள் மற்றும் பெருநிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இரு கட்சிகளிடமிருந்தும் சுயாதீன சாமானிய தொழிற்சாலை பணியிடங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதி குழுக்களை உருவாக்குவது தேவையாக உள்ளது. வேலைகள், சுகாதார பாதுகாப்பு, சமூக மற்றும் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க அனைத்து இனங்கள் மற்றும் இனப்பின்னணிகளின் தொழிலாளர்களை ஒன்றிணைக்க வேண்டும். தொற்று நோயை எதிர்த்து போராடுவதற்கான நடவடிக்கைகள் அதன் பாதிப்புக்குள்ளான அனைவரின் வாழ்வாதாரங்களையும் நலன்களையும் பாதுகாப்பதற்கான கொள்கைகளுடன் இணைக்கப்பட வேண்டும்.
இதை முதலாளித்துவத்திற்கு எதிரான போராட்டம் மற்றும் தொழிலாளர்களால் உற்பத்தி செய்யப்படும் செல்வத்தை பதுக்கி வைக்கும் பில்லியனர்களிடமிருந்து பறித்து தீவிரமாக மறுபகிர்வு செய்வதன் மூலம் மட்டுமே இதை செய்ய முடியும். மிச்சிகனில் என்ன நடந்தது என்பது ஒரு எச்சரிக்கையாகும். தேர்தலில் என்ன நடந்தாலும் ஆளும் வர்க்கம் சர்வாதிகார மற்றும் சர்வாதிகார ஆட்சியை நோக்கி நகர்கிறது. பாசிசத்தின் ஆபத்துக்கு எதிரான போராட்டம் முதலாளித்துவத்திற்கு எதிரான சோசலிசத்திற்கான ஒரு அரசியல் இயக்கத்தில் தொழிலாள வர்க்கத்தை ஒழுங்கமைப்பதன் மூலமே நடத்தப்பட வேண்டும்.